அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது ஒரு காவல்துறையினரை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக பதிவு செய்கின்றோம். அதாவது காவல்துறையினர் என்றாலே பொதுமக்களிற்கு அச்சமும் பயம் கலந்த அச்சம் வரக்கூடும். ஏனென்றால் அவர்கள் காவல்துறையினர், அவர்களை யார் கேட்பார்கள் என்றெல்லாம் சிலர் எண்ணுவார்கள். உண்மை நிலை அதுவல்ல என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதாவது போலீசார், ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர், அதாவது டிஜிபி என்று அழைக்கக்கூடிய தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் சுமார் 1500 காவலர்கள் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மனு அளித்துள்ளனர். காவலர்கள் தவறு செய்தால் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அந்த நடவடிக்கைகள் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அவர்களின் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்பதை இந்த பதிவிலிருந்து நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தமிழக காவல்துறையில் சுமார் 1,18,881 பேர் பணியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணிக்கு தேர்வாகி பயிற்சியில் இருக்கும் போதும், இதேபோல காவல் நிலையங்களில் பணியில் இருக்கும் போதும் கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்படுகின்றது. அதன்படி சீருடை பணியாளர்கள் தினந்தோறும் முகசவரம் செய்ய வேண்டும். காவல்துறை யூனிஃபார்மை மிடுக்காக அணிய வேண்டும். பணியின் போது ஷூ, தொப்பி, பெயர்பட்டை, தோள்பட்டை கயிறு உள்ளிட்டவற்றை முறையாக அணிந்திருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். காவல்துறை பணியை சொந்த வேலைகளுக்கு அப்பாற்பட்டு திறம்பட செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறையினருக்கு விதிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகளில் ஏதேனும் கட்டுப்பாடுகளை மீறும் போலீசார் காவல்துறையினருக்கு உயர் அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் சிறிய அளவிலான தண்டனைகள் வழங்கப்படுவது வழக்கமாகும். தவறு செய்யும் காவல்துறையினருக்கு 3 வகையான தண்டனை வழங்கப்படுகின்றன. அதன்படி காவல் பணியில் இருக்கும் போலீசார் சில நேரங்களில் தவறு செய்யும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அவ்வாறு தவறு செய்யும் போலீசாருக்கு அதிக நேரம் கவாத்து செய்ய வேண்டும் எனவும், பணியில் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 வகையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன. இவ்வாறு தண்டனை பெறும் காவல்துறையினர் மீண்டும் இதே தவறை செய்தால் அவர்களது பணி பதிவேட்டில் சிறிய தண்டனை என குறிப்பிடப்படும். இது அவர்களது பணியில் கருப்பு குறிப்பு போல அமைந்துவிடும். அதாவது கருப்பு புள்ளி போல இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். இதனால் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தின விழாவில் முதல்வர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் இருந்து பதக்கம் மற்றும் விருது பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் நிலையில் உள்ளனர். ஆகவே இந்த
தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி தமிழகம் முழுவதும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாநகர போலீஸ் கமிஷனர், மாநகர போலீஸ் காவல்துறை ஆணையர் ஆகியோரிடமும் மனு அளித்து வருகின்றனர். அதன்படி தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் இந்த 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஐயா தங்களை மன்னித்து விடுங்கள் என்று மனு அளித்துள்ளனர் என்று நமக்கு நன்கு அறிமுகமான காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தெரிவித்துள்ளனர் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, காவல்துறையில் பணி செய்பவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.